ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவேளை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்திலே விசுவாசத்தை குறித்து தன்னுடைய வாழ்த்துறையிலே எங்கும் சிதறி இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அங்கே எழுதி அவர்களை நினைப்பூட்டுகிற ஒரு பகுதியாக தான் இந்த 2ஆம் நிருபமானது காணப்படுகிறது. இந்த 2ஆம் நிருபத்திலே பல விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பேதுரு நினைப்பூட்டுகிறார். அதிலே ஒன்று இந்த விசுவாசமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது அது அருமையான விசுவாசம் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த விசுவாசமானது அருமையானது. இந்த அருமை என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்துவோம் என்றால், நத்திங் இஸ் டு பி கம்பேர்ட், எதோடும் ஒப்பிடப்பட முடியாத நிலையில் இருப்பதற்கு தான் அருமை என்ற வார்த்தை பயன்படுத்துவோம். இதைவிட மேலானது எதுவும் கிடையாது. இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், விசுவாசமானது அருமையானது என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அருமையான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இதை மற்ற ஒன்றோடும் கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே பல நம்பிக்கைகள் இருக்கிறது. பலர் பலவற்றின் மேலே அங்கே நம்பிக்கை வைக்கிறார்கள், பற்றுறுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த விசுவாசம் என்பதனுடைய அர்த்தம் ஒன்றின் மேல் வைக்கக்கூடிய பற்றுறுதி என்பதாகும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட வேதம் சொல்லக்கூடிய இந்த விசுவாசம், அல்லது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கக்கூடிய இந்த விசுவாசமானது அருமையானதாக காணப்படுகிறது. மேலும் இங்கே பேதுரு சொல்லுகிறார், எங்களைப் போல என்று இங்கே சொல்லுகிறார். ஆகவே நாம் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த விசுவாசமானது 2ஆம் தரமானதல்ல. அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருந்தார்களோ, அல்லது இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்தாரோ, அதே அளவின்படியான விசுவாசத்தை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இங்கே பேதுரு இங்கே வலியுறுத்தி காட்டுகிறார். எங்களைப் போல அருமையான விசுவாசம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். பேதுரு இந்த அருமையான விசுவாசத்தை பற்றி தன்னுடைய நிருபத்திலே முதல் நிருபத்திலும் 2ஆம் நிருபத்திலும் சில விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார். அவைகளை நாம் படிக்கும் பொழுது இது எவ்வளவு அருமையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த விசுவாசம் நமக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேற எந்த ஒரு பற்றுறுதியும் நம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுக்காது. ஆனால் இந்த வேதம் சொல்லக்கூடிய இந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய இந்த பற்றுறுதி நமக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுப்பதினாலே அது அருமையானதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது இந்த விசுவாசத்தினுடைய மேன்மையை அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அல்லது இந்த விசுவாசமானது எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நமக்கு தருகிறது என்று சொல்லுகிறார். 7வது வசனத்திலே, பொன்னோடு கூட இந்த விசுவாசத்தை அங்கே ஒப்பிட்டு இங்கே குறிப்பிடுகிறார். எப்படி பொன்னானது அது அக்னியினோடே சென்று அது விலையேற பெற்றதாக வெளியே வருகிறதோ, அதை போலவே உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமையுண்டாக காணப்படும். அப்ப இந்த விசுவாசமானது விசுவாசிகளாகிய நமக்கு அது என்ன கொண்டு வரும் என்றால், புகழ்ச்சி, கனம், மகிமை ஆகியவற்றை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய சமூகத்திலே அநேக பரிசுத்தவான்களுக்கு உண்பதாக, பிதாவாகிய தேவனுக்கு உண்பதாக, தூதர்களுக்கு உண்பதாக நமக்கு மேன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் இன்றைக்கு இந்த பூமியிலே சோதிக்கப்படும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அடுத்ததாக 3ஆவதாக பேதுரு சொல்லும் பொழுது 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. 3ஆவதாக இந்த விசுவாசம் ஏன் அருமையானது என்றால், நாம் படித்த இந்த வசனத்திலே இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து என்று இங்கே நாம் படிக்கிறோம். எவைகள்? அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது 5லிருந்து 7 வரையுள்ள வசனங்கள்
தான் இவைகள் என்ற அந்த வார்த்தைக்கு விடையாக வருகிறது. அதிலே முதலாவது வரக்கூடியது இந்த விசுவாசம். ஆகவே விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த அருமையான விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அது அப்படியே நின்றுவிடக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த விசுவாச அளவின்படியாகவே நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது நம் வாழ்க்கையிலே பெருக வேண்டும். அப்படி பெருகும் பொழுது ஏற்படக்கூடிய பலன் என்னவென்றால், நாம் பயனற்றவர்களாக இருக்க மாட்டோம், அல்லது வீணரும் என்று இங்கே சொல்லுகிறார். கனியற்றவர்களுமாய் இருக்க மாட்டாது. அப்ப இந்த விசுவாசமானது நாம் பயனுள்ளவர்களாகவும் கனியுள்ளவர்களாகவும் என்ன செய்கிறது என்றால் மாற்றக்கூடிய வல்லமையோடு உள்ளதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 10வது வசனத்தின் கடைசி பகுதியிலே, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விழுவதில்லை. இந்த விசுவாசம் நாம் இடராமல் நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அனுதின வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை நாம் பெருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் பெருக்கும் பொழுது நாம் கனியுள்ளவர்களாக, பலனுள்ளவர்களாக, நாம் இடறி விழாதவர்களாக நம்மை காக்கக்கூடியதுதான் இந்த அருமையான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பேணி காத்து அதிலே நாம் வளருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.